உள்ளே இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் ஒரு 6 மாதம் உள்ளே வச்சோடனே சிவன் சொன்னார், பாவம் பெரியவர் விட்டுருன்ட்டார். வெளியில் விட்டார். வந்துட்டு அடங்கிடுவார்னு நினச்சாங்க எல்லாம். அவர் வந்தவர் அவர் வேலையை காமிச்சிட்டார். உள்ளே பூந்து இந்த முருகனை ஆட்சியிலே வைக்கக்கூடாது. என்ன சரியில் வச்சான்ல, அவனுக்கு துண்டை காணும் துணியை காணும் கோமத்தோட ஓட விடுறன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டார்னா, உள்ளே பூந்து ஒரு சின்ன வெடி வச்சுட்டார். அவர் என்ன வெடி வச்சார்னா, மீனாட்சி கூப்பிட்டு, அம்மா உங்கள் பையன் இருக்கான விநாயகர், அவன் நியாயமாக இந்த நாட்டுக்கு அவன் தான் பெரியவன், அவன் தான் இந்த நாட்டுக்கு ராஜாவாகணும். அவன் உனக்கு தளபதிக்கு பிறந்த பையன், அதனால் அது தளபதியில் பிறந்தவனை நாட்டுக்கு ராஜாவாகக்கூடாதுன்னு நானும் சேர்ந்து தலையாட்டி எல்லாம் சொன்னோம். சரி எது சிவன் கேட்குறாருன்ட்டு விட்டோம். நாங்கள் கடைசியில் பார்த்தா இந்த பையன் இவர் என்ன பண்ண ட்விஸ்ட் ஒன்று பண்ணிட்டார். அதில் இந்த பையன் மேலே இருக்கிற கோபத்தில் சொன்னது மாதிரி சொல்லாமல் இந்த பையனை வந்து மேலே ஏற்றது தப்பாக போச்சுமா. பெரிய பையன் விநாயகர் இருக்க முருகனை வந்து ஏற்றக்கூடாதுமா. அது இந்த பையன் முருகனே வந்து சிவனுக்கு பிறக்கலம்மா. அது நாங்கள் சும்மா ஜோடனை போனோம். அவர் அந்த ஏஜான காலத்தில் அவர் ஏஜுக்கு குழந்தை பிறக்கிற இதுவே கிடையாது. நாங்களும் அவர் செட்டப் பண்ணி அவர் வந்து முருகனுக்கு தான் சிவனுக்கு தான் பிறந்தாருன்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டோம்மா. நியாயமாக பார்த்து அது சிவன் புள்ளியாக இருந்தால் பரவாயில்ல, நான் இருக்கட்டும்னு விட்டுடலாம். சிவன் புல்லை வந்து என்ன தூக்கிலாம் உள்ளே போடுமா? சிவன் புல்லை கிடையாது, அது பெருந்தன்மே இல்லை, அது தூக்கி போட்டுச்சுன்னு ஒரு கோல் மூட்டி எல்லாம் பண்ணி சிவனையே வந்து குழப்பி விட்டானு. சிவன் என்ன பையப்பா என் பொண்ணு தான்ப்பா எல்லாம் பிறந்தது, நான் இல்லைன்னு கன்ஃபியூஸ் பண்ணி விநாயகரை மேலே ஏற்று முருகனுக்கு கீழே இறக்கன்ட்டான். உடனே முருகன் சொல்லையோ என்னை எப்படி கீழே இறக்கிட்டு விநாயகரை ஏற்றுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா அது வந்து மீனாட்சியினுடைய பையன், அவர் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி ஆகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. நீ சிவனுக்கே வந்து நீங்கள் பிறக்கலைன்னு சொல்லி பிரம்மாவே சொல்லான. பிரம்மா வேணும்னே சொல்கிறார் உடியா அப்படின்றாங்க. நம்ப வைக்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்லை. எப்போ என்ன பிளட் டெஸ்ட்லாம் கிடையாது இல்லையாப்பா, அதில் மாட்டிக்கிட்டார் சிவன், ப்ரூவ் பண்ண முடியல. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, விநாயகர் மேலே இருக்கட்டும் முருகர் கீழே இருக்கட்டும்ட்டாங்க. முருகர் என்ன கோவம்னா, விநாயகர் வந்து எங்கள் அண்ணன் தான் இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லலை. அவர் வந்து திருச்செந்தூரில் போய் சண்டை போட்டாரா, மலேசியா வரைக்கும் போனாரா, சிங்கப்பூர்லாம் போய் சண்டை போட்டாரா? நான் துணிச்சலாக சின்ன வயசில் போனேன்ல, டெல்லி வரைக்கும் போய் சண்டை போட்டேன்ல, இந்திரனை போய் சண்டை போட்டேன்ல. என்னுடைய வீரம் என்னுடைய ரிஸ்க்கு இதில் தான் நீங்கள் பொண்ணு கொடுத்தாங்க அவங்க. நான் வந்துட்டு நாட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ அவருக்கு கீழே வருன்னா அப்போ எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது இல்லையா, அது முடியாது அப்படின்றாரு பிரம்மா. அப்புறம் 2 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதி சவுத்து நீ நார்த்து ஆளலான்னு சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கு அவங்க ஒத்து வர மாட்டுறாங்க. இதில் என்ன ஆகி போச்சுன்னா, கடைசியில் நீ வந்து விநாயகர் தான் ஆட்சியில் இருப்பார், நீ கீழே இருக்கணும் அப்படின்னு ஒன்று. அப்படி எனக்கு விநாயகர் மேலே கோபம் இல்லை, ஆனால் பிரம்மா சொல்லி என் பதவி கீழே இறக்கிட்டான்னா நான் அந்த பதவி எனக்கு வேணாம் போயா. சிவனு கேட்குறாரு எனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையாப்பான்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. மீனாட்சி கேட்குறாரு, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லைப்பா நீ சிவனுக்கே பிறக்கலைன்னு சொல்கிறாங்களே அப்புறம் எப்படின்ட்டான். அப்போ எல்லாமே வந்து பிரம்மா பேச்சு கேட்டிங்களா? இந்த பிரம்மாவுக்கு இந்த ஊரில் கோயிலையெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு கோவப்பட்டு போயா அப்படின்னு தூக்கி போட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். நீங்கள் ரொம்ப அக்லி பர்சனாக இருக்கீங்க. என்னை யார் வந்து குழந்தை பெற்றுக்க சொன்னது? சிவன் வந்து கார்த்திகை பெண்களோட எது குழந்தை பெற்றுக்கிட்ட உங்களுக்கு தேவைன்றதுக்காக பண்ணிக்கிட்டீங்க. நீ எதுக்கு எங்களுக்கு சிங்கம்லாம் கொடுத்த? தேவைன்றதுக்காக கொடுத்த. என்ன எதுக்கு சண்டைகள்லாம் அனுப்பிச்சிங்க? உங்களுக்கு தேவை எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறதுக்கு ஆள் வேணும். வேலைக்கார மாதிரி எல்லா வேலையும் பண்ணோடனே கீழே பதவி இறக்கிட்டு இன்னொருத்தர் ஏறி விடுவீங்களா? இந்த நாடு வேணாம் ஒன்றும் வேணாம், நீங்களாம் ரொம்ப சீப் அண்ட் பர்சன்ஸ் அப்படின்னு தூக்கி போட்டு அப்படியே கோமத்தை கட்டிக்கிட்டு கையில் கம்பு எடுத்துக்கிட்டு நேராக இது எங்கே மதுரையில் நடக்குது. மதுரை எங்கே இருக்குது? பழனி மலைக்கு அந்த சைடில் இருக்குது, அந்த பக்கத்தில். அந்த பக்கத்துலேருந்து அப்படியே தூக்கி போட்டு நேராக மலை மேலே ஏறிட்டேன். மலை மேலையில் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் இருக்குதுல்ல, அங்கே வந்து தங்குறாரு. இவங்க எல்லாம் ஓடி வந்து ஐயோ முருகர் குளிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு வராரு. அந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயிலில் 6 மாதம் நல்லாயிருக்கும், 6 மாதம் பனி அதிகமாகிடும், அங்கே இருக்க முடியல. இவன் சேஸ் வேறு பண்ணிட்டு வராங்க. குறிஞ்சி ஆண்டவர் கோயிலேருந்து அப்படியே கீழே இறங்கி இங்கே வந்துடுறாரு, எங்கேயாவது பழனிக்கு வந்துடுறாரு. பழனியில் வந்து செட்டில் ஆகிடுறாரு. அப்புறம் சிவன் முருகன் எல்லோரும் வந்து கூப்பிட்றாங்க, நீ வான், நீங்கள் ஒரு சொத்துக்காக பதவிக்காக எங்களை வந்து பயன்படுத்தாமல் இருந்தால் பரவாயில்ல, இன்சல்ட் பண்ணிட்டீங்க. ஒருவேளை நான் போரில் இருந்து போயிருந்தேன் என்ன வருது? எவ்வளோ ரிஸ்கி போர், கடல் போர், அந்த போர்லாம் பண்ணலை, நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வந்துட்டார். வந்துட்டு இங்கே வந்து தண்ணி இருந்தாரா? இதனால் இப்போ தெய்வானி இங்கே வர முடியல. ஏன்னா இவர் காட்டுக்கு வந்துட்டார்ல கோமத்தோட, அந்த அம்மாவை தூக்கி போட்ட கோமத்தோட வர முடியும். இவர் வந்துட்டார், ஒன்றும் தெரியாமல் 2 கட்டம் மாட்டிக்கிச்சு. விநாயகரை ஆட்சியில் ஏற்றிட்டாங்க. ஏற்றி அவர் நாட்டுக்கு இந்தியாவுக்கே அவரும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இவர் எனக்கு எதுவுமே வேணான்னு உட்காந்துட்டார்.
இப்போ இவர் தான் நாட்டுக்கு இளவரசன் சொல்லி இவர் கூட வந்து சோர்பதனோட சண்டை போட போனவங்க, மலேசியா வரைக்கும் வந்தவங்க, சிங்கப்பூர் வரைக்கும் போரிட்டவங்க, டெல்லி வரைக்கும் வந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா, ரசிகர் மன்றம். யாரெல்லாம்? முருகனுக்கு ரசிகர் மன்றம் அதிகம். ஏன்னா ஒவ்வொரு தடையும் போருக்கு போயிருக்காருல்ல, ஜெயிக்க கைத்தட்டில் வந்திருக்கும்ல. முருகர் திருச்செந்தூர்லேருந்து இது இல்லை, தண்ணியில் கடலில் வந்து பயணம் பண்ணி, என்னடா சின்ன பையன் இன்னும் துணிச்சலாக போகிறாரு, ரசிகர் வந்திருப்பாங்கல்ல. அப்புறம் போய் ரசிகர் மன்றங்கள் நிறைய ஆகி அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் பூரா காவடி எடுத்துக்கிட்டு எங்கே வராங்க, பழனிக்கு பார்க்க வராங்க. நாங்களாம் உங்கள் ரசிகர் ஐயா, நாங்கள் தான் ஏன் உங்கள் சூரபத்மன் ஃபைட்டில் கலந்துக்கிட்டவங்க, நாங்கள் தாங்க இந்திரனை வந்து சண்டை போடும்போது டெல்லிக்கு வந்தவங்க அப்படின்னு எல்லாரும் அறிமுகப்படுத்திக்கிறான். நீங்கள் இல்லாமல் நாங்கள் உங்கள் கூட இவ்வளோ நாளாக 20 வருஷம் 25 வருஷம் நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கோம்ல உங்க கூட. நீங்கள் எங்கெங்கே இல்லையா, எங்கெங்கெல்லாம் நீங்கள் கூப்பிட்டீங்களா அங்கெல்லாம் உயிரை பயணி வச்சு வந்தோம்ல. உங்களுக்கு பதிவு இல்லைன்னா அது அநியாயங்க. இங்கேயே நாங்கள் இருக்கிறோன்னு எல்லாம் பயணி நோக்கி எல்லாம் காவடி எடுத்துக்கிட்டு இந்த காவடியில் எடுத்துன்னு வராங்களா, அதெல்லாம் என்ன தெரியுங்களா, திங்ஸு, ஏதாவது சாப்பிட்றது பொருள், பால், பழம், அந்த மாதிரி சில திங்ஸ்லாம் கையில் எடுத்துக்கிட்டு எல்லாம் வருதுங்க. அவரே பார்க்குறாரு, அவர்ப்பா நானே கோயிச்சுக்கிட்டு வந்துட்டேன், எனக்கு இனிமேல் பதிவு கிடையாது, நான் நினச்சா தான் உனக்கு பதிவும் கொடுக்க முடியாது, நானும் வந்துட்டு பிறகு எதுக்கு எல்லாம் வரீங்க, நீங்கள் போய் அவர் கூட, நான் அவர்கிட்ட இருக்க மாட்டோம், அவங்க எடுக்கிற முடிவுலாம் எங்களுக்கு கிடையாது, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க. கிட்டத்தட்ட பாகுபலி பல்வாழ் தவன் கதை மாதிரி இருக்கு. இந்த கதை தான் பாகுபலி. அங்கே போன கரெக்டாக சொல்லிட்டீங்க. பாகுபலி என்பது இந்த முருகன் விநாயகர் கதையை தான் பாகுபலியாக எடுத்திருக்காங்க. வந்து பார்த்துக்கிட்டு பாதுகாப்பாக போகிறாங்க. தெய்வானியும் வரல. அவங்க இந்திரன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் பதவி சுகம் கண்டவர், நீ போய் காட்டில் என்ன பண்ண போகிற, ஒரு ஆம்பளை குழம்பத்தோடு போயிட்டான், நீ எதுக்கு போக போகிற அப்படின்னு அவர் லாக் பண்ணிட்டார் அவங்கள. அவங்க அப்படியே அவங்களோட லாக் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ யார் ஆட்சியில் இருக்கிறானோ அவங்க கூட இருந்தானா எதாவது பலன் இருக்கும், இது எதுக்கு நீ அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டாங்க அவரை. இவர் இப்போ மனைவி இல்லை, நாடு இல்லை, ஆண்டி, அந்த தண்டம் அது மட்டும் கையில் வச்சுக்கிட்டு வந்துட்டார். வந்தவர் ஒரு 14 இந்த கதை இருக்கு இல்லையா, தண்டத்தோடு வந்தார் இல்லையா, இந்த கதையை வந்து ஸ்ட்ரைட்டாக சொன்னால் என்ன ஆகும், முருகர் கதையாக மாறிடும். விநாயகர் வந்து கொஞ்சம் ஒரு அவங்க அண்ணன் தம்பி சண்டை இருக்கிற மாதிரி இருக்க ஆகிடும். அப்புறம் பிராமணர்கள் தான் வந்து போட்டு கொடுத்தாங்க எல்லாத்தையும் அப்படின்னு வந்துடும் இல்லையா, பிரம்மா தான் அது போட்டு கொடுத்தாங்கன்னு வந்துடும்ல. இதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு இந்த கதையை அப்படியே மாற்றி ஒரு பழக்கதையாக மாற்றிட்டாங்க. ஒரு சின்ன பழம், இந்த பழத்துக்கு ஒருத்தன் உலகம் பூரா சுற்றிட்டு வரணுமா, அவர் போய் அவர் உலகம் பூரா போய் முருகர் சுற்றிட்டு வர்றதுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாருன்னா, சரி எப்படியும் உலகத்தை சுற்றிட்டு வந்தோம், ரிஸ்க், உலகத்தை சுற்றணும், எத்தனை கண்டத்தை சுற்றணும், சைனா போகணும், யூரோப் போகணும், ஆப்பிரிக்கா போகணும், எல்லாத்தையும் சுற்றிட்டு வந்திருக்கிறார் முருகர். சுற்றிட்டு வந்த பிறகு பழத்தை எங்கேயா குடியான்னு கேட்டால் அது அப்பா அம்மாவை காக்க பிடிச்சி இவர் வாங்கிட்டார். யார்? விநாயகர்கிட்ட கொடுத்துட்டோம். அப்படின்னு, என்னப்பா நீங்கள் உங்கள் கூடவே இருக்குந்தா அதுக்கு நானும் உங்களுடைய 10 சுற்று நானே சுற்றி வாங்கியிருப்பேனே, ஏன் இன்னொரு பழம் ஒன்று எடுத்துட்டு வாயன்னு துரத்தி விட்டா அவன் போய் எடுத்துன்னு வரப்பான், 2 பிரச்சனை கொடுத்துருக்கலாம்ல. ஸோ அதை மறக்க தான் இந்த கதை சொல்ல வரீங்க. எதுக்குன்னா அதில் வந்து அந்த கதையை சொல்லும் பொழுது அது பிரம்மா தான் இந்த எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கிட்டாருன்னு சொன்னால் அது வந்து ஒரு 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 மறைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, புராணத்தில் அதை ரீரைட் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி எழுதுகிறாங்க. அது வந்து நாரதர் மேலே போட்டுறாங்க பாவம் பழி. நாரதர் அந்த வேலையெல்லாம் சொல்லியிருப்பார், அவர் குடும்பத்தெல்லாம் உடைக்க மாட்டார், அவர் சிவனுக்கு ரொம்ப வேண்டியவர் தான் நாரதர் இல்லையா. அவர் தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டார், பழப்பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. பழப்பிரச்சனையால் கோச்சிக்கிட்டு பழனிக்கு வந்துட்டாருன்னா ஒரு பழத்துக்காக நாடு நகரம் எல்லாத்தையுமே விட்டு வருவார் இல்லையா, புரியுதுங்களா. அது ஒய்ஃபில் வேறு விட்டு வரார்ல, அது தெரியணும்ல. 2வது வரும்போது சின்ன குழந்தை கூட கிடையாது. இது 3வது வந்து படை வீடு. இது அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வருது. எது? தமிழ் சங்கம் பிரச்சனை. கல்யாணத்தில் ரிசப்ஷனில் தான் இது வருது. அப்போ தமிழ் சங்கத்தில் பிரச்சனை வந்து ஒரு உள்ளே வராருன்னா அப்போ இது மேரேஜ் ஆன பிறகு வர பிரச்சனை இது இல்லையா. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை பழம் பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயத்தை சின்னதாகிட்டாங்க பாருங்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? இது வந்து எப்படி நம்ப முடியாதா இருக்குது சொல்லி பார்க்கலாம். சரி அவர் வந்தார், அதுக்கப்புறம் முருகர் என்ன ஆனார் புராணத்தில் காமிச்சாங்களா, அதுக்கப்புறம் முருகர் என்ன ஆனார், அப்புறம் எதுக்கு ஒரு வெளியே திருமணம் பண்ணுறாரு, அதுதான் ஒய்ஃபு தான் இருக்குது, கோயிச்சுக்கிட்டு தான் வந்துட்டார், அப்புறம் எதுக்கு 2வது கல்யாணம் பண்ணவர், எதுவுமே வேணான்ட்டு வந்தவர் எதுக்கு பண்ணவர். உண்மையிலே என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து மனுஷனுக்கு நமக்கு வரும்ல 7 மாதம் இந்த 7 வருஷம் அஷ்டமம் 7 வருஷம்னு வரும். 14 வருஷம் வந்து எப்பயுமே ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா அவனுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஆட்டிடும். இதுதான் வந்து முருகருக்கு வந்தது அந்த 14 வருஷம் 7 அஷ்டமம். இந்த 14 வருஷம் முடிஞ்ச உடனே இவர் எனக்கு சொத்து வேணாம், நாடு வேணாம், மந்திரி வேணாம், ரசிகர் மன்றம் வேணாம், காவடி வேணாம்,
அப்பா அம்மா வேணாம், தமிழ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவருக்கு 14 வருஷம் முடிஞ்ச உடனே அப்படியே மறுபடியும் எல்லாமே தேவைன்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா நேரம் மாறிடுது இல்லையா? நேரம் மாறிட்டா என்ன ஆகும் தெரியுங்களா? மீண்டும் மறுபடியும் பழைய லைஃப் தானே வந்துடும். இந்த மழை பெஞ்சு வெள்ளம் வருமா அந்த மாதிரி. இவர் திடீர்னு போய் மறுபடியும் வள்ளியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க 14 வருஷம் கழிச்சு. வள்ளியை கல்யாணம் பண்ணி உடனே படியெல்லாம் திரட்டுறாரு, பெரிய ஆள் ஆகிறாரு, சண்டை போடுறாரு, திரும்ப முதல்ல இருந்து அதே போல திரும்ப நாடு பூரா மீட்கிறாரு. 40-30 வருஷம் சண்டை போட்டு மீண்டும் நாட்டை மீட்கிறாரு. அந்த பழனிக்கு முருகன் வந்த பிறகு அவருக்கு வந்து திரும்ப வந்து நாட்டுக்கு அரசனாகணும், மறுபடியும் தெய்வானையோட போய் வாழணும், இதெல்லாம் எண்ணம் இல்லை. ஏன்னா தெய்வானை வந்து தப்பு இல்லை, ஆனால் இவர் சன்னியாசி ஆகிட்டதுக்காக அவங்க சன்னியாசி ஆக முடியாது இல்லையா? அதனால் வேறு வழி இல்லை. இவர் அவசரமாக முடிவு எடுத்துட்டார். இவர் எடுத்த முடிவுனால குடும்ப வாழ்க்கை கூட செய்ய முடியாது. ஏன்னா சன்னியாசின்னா குடும்ப வாழ்க்கை கூட வாழ முடியாது. சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு. ஒரு எக்ஸ்ட்ரீமாக எடுத்துட்டார் முடிவு. அப்படி இருந்தவர் இப்படியே தான் போயிடும்னு ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. ஆனால் 14 வருஷம் கிட்டத்தட்ட எல்லா மனிதனுக்கும் உள்ள அந்த இது சொன்னல எழுதுனே நான் சொல்லியிருக்கிறேன் நான் இல்லையா? இயேசுநாதருக்கு வந்து 14 வருஷம் கேப்பு, இவருக்கு ராமருக்கு 14 வருஷம் கேப்பு. முகமது நபிக்கும் இது போல முகமது நபிக்கும் வந்து கொஞ்சம் லேட்டான பிறகு 14 வருஷம் கேப்பு. கோகையில் போயிருந்தார் இருக்கு, முகமது நபிக்கும் இருக்குது. அதே மாதிரி 14 வருஷம் வந்து இவருக்கும் இருக்குது. யாருக்கு? நம்ம வந்து ராமருக்கு சொல்லிட்டேன். இந்த மாதிரி 14 வருஷன்றது உண்டு. ஆயுள் தண்டனை 14 வருஷம் தானே சொல்லுவாங்க. அது ஏன் அதை வச்சாங்கன்னா அந்த 14 வரும்பொழுது தண்டனை கிடைக்கும். ஏதோ ஒன்று லைஃப்பில் கீழே இறங்கி தான் மேலே ஏறுவீங்க. எனக்கும் அந்த 14 வருஷம் முடிஞ்சுது. போன மாதத்தோட 14 வருஷம் முடிஞ்சுது. அப்போது இது வந்து இதில் வந்து இது ஓகே, ஜாதக பிரகாரம் இது ஓகே. அதனால் அப்போ பார்த்துட்டு முருகனுக்கு 14 வருஷம் அப்படி இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும், அது விட்டு பிடிக்கலான்னு விட்டாங்க. எல்லாம் பெரியவங்களெல்லாம் பாதுகாப்பு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஒரு 14 வருஷம் முடிய வரும்போது அவர் தொல்லை பண்ண வேணாம். 14 வருஷம் முடிஞ்ச பிறகு அவர் திரும்ப வந்து தெய்வானையோட கல்யாணம் சேர்ந்துருக்கலாம்ல, ஏன் சேரல? அவர் 2வது கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து வள்ளியை திருமணம் பண்ணுறாரு. வருமணி எல்லாரும் சேர்ந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த வள்ளியை திருமணம் பண்ணுற இடம் தான் வந்து திருத்தணி. அவர் திரும்ப வள்ளியை திருமணம் பண்ணி மீண்டும் விட்ட ராஜ்யத்தை பிடிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு. அப்போ இருக்கிற மனநிலை வேறு. எனக்கு எதுவுமே வேணான்னு திரும்ப ஏன் கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறேன் நான். துறவுன்னா என்ன? எதுவுமே வேணான்னு நினைக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் திறந்து தெய்வானையும் விட்டுட்டு, மதுரையும் விட்டுட்டு, அப்பா அம்மாவையும் விட்டுட்டு, நீ நான் தலையில் வந்து இது கட்டிக்கிட்டு வந்தவர் மறுபடியும் எதுக்கு வள்ளியை கல்யாணம் பண்ணுறாரு? நாம் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வயசான காலத்தில் எடுக்க வேண்டியது துறவு. துறவுன்றது எப்போ பண்ணணும்? கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி வந்து பேரம் பேச்செல்லாம் எடுத்துட்டு ஒரு 60 வயசுக்கு அப்புறம் காசி ராமேஸ்வருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு துறவு எழுறது தப்பு இல்லை. அதாவது நம்ம வந்து வாழ்க்கையை முடிக்காமே அவசரப்பட்டு துறவு எடுத்துட்டோமோ அப்படின்ற ஃபீலிங் எப்போ வருது? 14 வருஷத்துக்கு அப்புறம். புரியுதுங்களா? அவருக்கும் அந்த நேரம், அதாவது நேரம் காலம் என்பது கடவுளுக்கும் உண்டு. அதாவது கடவுள்னு சொல்கிற அந்த நான் சொல்கிறது அரசர்களுக்கும் உண்டு, தெய்வங்களுக்கும் உண்டு.